ஹை வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். நீங்க என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்டார். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா ஹீரோவா நடிச்சிருப்பாரு, மின்னல் தக்கூர் வந்து ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க, பரசுராம் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இது வந்து ஒரு தெலுங்கு படம். தமிழ்ல ப்ராப்பரா டப் பண்ணி நிறைய தேட்டர்ல வந்து ஸ்கிரீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன பாத்தீங்கன்னா, விஜய் தேவர்கொண்டா பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் சேர்ந்தவர். இவர் வந்து எல்லாமே ஒரு பட்ஜெட் போட்டு தான் வருவார், ரொம்ப அதிகமா செலவு பண்ண மாட்டாரு. இங்க ஆஃபீஸ் போனாலும் 30 ரூபா தான் பெட்ரோல் போடுவார். அந்த மாதிரி இவர் ஃபேமிலியை வந்து இவர் தான் ரன். இவருக்கு வந்து ரெண்டு அண்ணன் பசங்க, அண்ணி எல்லாமே இருப்பாங்க. ஃபேமிலியை வந்து இவர் தான் வந்து ரன் பண்ணுவாரு. ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி. இவங்க வீட்டு மேல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வாடகைக்கு கூடி வருவாங்க. அவங்க வந்து ஏன் வாடகைக்கு கூடி வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பிஹெச்டி ஸ்காலர். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பத்தி ஒரு தீசிஸ் வந்து எழுதணும். இந்த தீசிஸ் சப்மிட் பண்றதுக்காக அவங்க ஃபேமிலியோட நெருங்கி பண்றாங்க. விஜய் தேவர்கொண்டாவோட நெருங்கி பண்றாங்க. ரெண்டு பேருக்குள்ள லவ் ஆகுது. ஒரு கடந்த முறை அந்த தீசிஸ் எல்லாம் இவர் படிச்சு, எங்க ஃபேமிலியை வந்து உங்களோட ரிசர்ச்காக தான் பயன்படுத்தி எங்க ஃபேமிலியில வந்து நெருங்கி பழகுங்க, அப்ப எல்லாமே வந்து பொய் அப்படின்ற ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்து கிளாஸ் ஆகி தெரிஞ்சிடறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் நீங்க தீசிஸ் எழுதுனதான் தப்பு, நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம்லாம் இல்லைன்னு சொல்லி இவர் ஒரு விஷயம் பண்றாரு. இவர் பார்த்து காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு.